ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன் ஒரு ட்ரெயினிங் செக்ஷனுக்காக. அந்த ட்ரெயினிங் செக்ஷனுக்கு நான் எப்படி போனேன், ஸோ அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதாவது நான் போனது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் அண்ட் டெமோ செக்ஷனுக்காக போனேன். அதுவும் நாங்கள் வியாழக்கிழமை ராத்திரி தான் ட்ரெயின் ஏற போகிறோம். ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். வியாழக்கிழமை ராத்திரியிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் அங்கே போயிடுவோம். வெள்ளிக்கிழமை காலையில் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவோம். இந்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு போட்டோம். ஸோ ட்ரெயின் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு. 12:45 தான் ஏறினோம். இது 3rd கிளாஸ் ஏசி. நைட்டு தூங்கியாச்சுங்க. காலையில் விடிஞ்சு போய் பார்த்தா திருநெல்வேலிக்கு இறங்கிட்டோம். ஸோ ஒரு 6:15 6:30 போல் இறங்கிட்டோம். அதாவது திருநெல்வேலி ஜங்ஷன் போல் இருக்குது. இந்த திருநெல்வேலியிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து சமாதானபுரத்துக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் லஃப்னா, அதாவது இந்த மீட்டிங் எங்கே நடக்குதுன்னா ஹோட்டல் லஃப்னா பார்க்கு, எஸ்என் பைபாஸு, வண்ணாரப்பேட்டை, அங்கே தான் நடக்குது. இது ஒரு ஃபுல் டே மீட்டிங். பட் நாங்கள் ஃபுல் டே கலந்துக்கல, ஆஃப் டே தான் கலந்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ட்ரைனிங், செகண்ட் செக்ஷன் வந்து டெமோ செக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ட்ரைனிங்கு, செகண்ட் ஆஃப் வந்து டெமோ. அவங்களோட ஜேபிஎல் பிராண்ட்ஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மீட்டிங் கலந்துக்கிறவங்கள வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு. மீட்டிங்கில் ஒவ்வொருத்தங்களையே இன்ட்ரூ பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் எங்களை இன்ட்ரூ பண்ணிக்கிட்டோம். இன்ட்ரூ பண்ணி மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க ஜேபிஎல்லில் உள்ள அப்டேட்ஸு, ஜேபிஎல் உள்ள என்னென்னலாம் அப்டேட் கொண்டு வந்துருக்காங்களோ அதெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா SRX 900, 1210, 1260LA, VRX sub 2000 watts, ஒன் டாப் 1000 watts, அப்புறம் PRX 1, அப்புறம் சப் பவர்ஃபுல் 4 டாப் கனெக்டட் 1 சப் டாப்பு, அப்புறம் JPL PRX SRX 18, SRX 900L. பஸ் ஸ்டேஷன் முடிஞ்சோடனே அவங்களே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வெஜ் மீல்ஸ் தான், கர்ட் ரைஸ், சாம்பார், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலான்னு. நாங்கள் உடனே மதியானமே கிளம்பிட்டோம் திருச்சிக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை மதியானம் தான் ட்ரெயின் போட்டிருந்தோம். பட் நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் செகண்ட் ட்ரெயின் பிடிச்சி வந்தோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ட்ரெயினிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. இது ஃபுல்லாகவே ஜேபிஎல் பிராண்ட்ஸை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் உள்ள அப்டேட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள டெமோ செக்ஷன். நாங்கள் டெமோ செக்ஷன் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் நாங்கள் போட்டுட்டோம். அப்படி போட்டு வந்தோமே ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி ஜங்ஷன் வந்துவிட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சிக்கனும் தான் எடுத்தாச்சு. நம்ம எப்போ டின்னர் எடுத்தாலுமே கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் இருக்கணும். அதாவது லோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ஹையாக எடுத்துக்கணும். ஆவியில் அவிச்சு தான் எடுத்துக்கணும். ஆவியில் அவிச்சு எடுத்தாலுமே கம்மி குவான்டிட்டி தான் எடுத்துக்கணும். இந்த 2 டேஸே நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கல. அதனால தான் ப்ரோட்டீன் இன்டேக்காக சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் வெள்ளிக்கிழமை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருப்பேன். நம்ம எப்போ டின்னர் எடுத்தாலுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எடுத்துக்கணும். நானும் இந்த டின்னர் தூங்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்மளோட ஸ்டெப்ஸ் கவுண்ட் ரொம்ப முக்கியம். என்ன தான் நம்ம வெயிட் மெயின்டெனன்ஸில் இருந்தாலும் நம்ம என்றைக்குமே லேசியாக எடுத்துக்கூடாது. நம்மளோட ரெகுலர் ஷெடியூலை நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு உடம்பு கரெக்டாக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப்.